ஊழலுக்கு மாவட்ட வளர்ச்சி அமைச்சர் அருமையான அவர்களை தலைமையில் கூட்டம் தலைவர்கள் இலக்காக குறிப்பிட்டிருக்கின்ற 200 தொகுதிக்கும் மேலாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செய்கிறவர்கள் தொகுதி பார்வையாளர்கள் ஆகிய அத்தனை பேருமே இங்கு வந்து கலந்து சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய பாராட்டையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே உங்களுடைய பணி மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்று இங்கே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஒரு போட்டி மாதிரி வச்சோம். ஒரு பூத்து அதிகமான ஓட்டுகள், அதாவது 50% மேல ஓட்டுகளை உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் கேட்டதுல 3 பேர் அதற்காக தேர்வு செய்யப்பட்டார்கள். அன்புமிகு தம்பி நமது டெல்லி அவர்கள், அதுபோல் அவர்களுக்கு இங்கே ஒரு தங்க முதல் அக்காவுடைய கைகளால் இங்கே பரிசீலிக்கப்படுகிறது. அதுபோல் நமது எழிலவர்கள், அதுபோல் சாரவர்கள், இந்த 3 வீரர்களுக்கு இந்த 3 வீரர்களுக்கு அக்கா அவர்கள் பரிசீலனை பண்ணி ராதாவின் கிடைக்கும் சார்பாக இங்கே அவர்கள் கௌரவிக்கிறார் என்று அன்போடு தெரிவித்து வருகிறோம். இந்த இயக்கம் எத்தனை போராட்டங்களை கடந்து இன்று இந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. இன்று டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய இயக்கமாக, தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, பாஜகவின் அடக்குமுறைகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தலைநிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாடே நம்மை பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு போர் குணத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய எத்தனையோ காட்டாளர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், சிறைச்சாலைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த நிலையிலே நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கழக வரலாற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஓரணியின் தமிழ்நாடு என்ற வாய்ப்பின் வழியாக, இந்த முன்னெடுப்பின் வழியாக இப்பொழுதே நாம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஆட்சி 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், ஒன்னே ஒன்றை சொல்லிட்டு திரும்ப 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 நாங்கள் அதை செய்தோம்னு போட்டு கேட்பாங்க. நம்ம தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் தளபதியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சரியா பண்ணணும் சொல்லும் பொழுது முதலமைச்சர் நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்களை நம்முடைய இணைத்துக் கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நமக்கு ஒரு கேட்க வேண்டிய ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. அந்த வீடுகளில் நம்முடைய உடன்பிறப்புகளின் வீடுகளிலே நம்மை விட அந்த பட்டியலை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக, நம்மை விட சிறப்பாக அந்த பட்டியலை
பெரிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் கழகத்தின் உடன்பிறப்புகளாக இல்லாதவர்கள், புதிதாக நம்முடைய இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களிடம் கேட்க வேண்டிய பட்டியல் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து நாம் கேட்க வேண்டும். நேரம் ஆனாலும் பரவாயில்லைன்னு அதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்னென்ன அரசு திட்டங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கேட்டு சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நம்முடைய மொழி சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய வரலாற்றை கூட கீழடி, ஆதிச்சநல்லூர் என்று தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமைகளை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் இன்று மறைக்க துணிந்திருக்கிறது, மறுதளிக்க துணிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை என்று நம்மை அடக்கிவிடலாம் என்று இந்தியை கொண்டு வந்து துணிந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அதை ஒரு கேள்விக்குறியாக்கிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்லை. ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை அதன் வளர்ச்சியை தோல்வின்றி எடுத்து செல்வதற்கு ஒரு சிறப்பான முதலமைச்சர் தேவை என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். யார் வேணாலும் வந்து ஆட்சி நடத்திட முடியாது சவால் இருக்கும்போது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை முடக்கிவிட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தனை சவாலையும் தாண்டி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கணும்னா அரசை எப்படி நடத்துவது என்று புரிந்த ஒரு முதலமைச்சரால் தான் அது முடியும். ஆட்சி எப்படி நடத்துறது தெரியாம, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியாம புதுசா வந்து எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு பேசக்கூடியவர்களால் அது முடியாது. அதே நேரத்தில் யார் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகளை நிச்சயமாக அவருடைய துரோகத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு 10 இடத்துல தப்பு பண்ணாங்கன்னா கூட நாம் அந்த 10 பேருக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். டெல்லியோட முதலமைச்சருடைய தொகுதியிலேயே இதை செய்தார். மகாராஷ்டிரா தேர்தலில் பண்ணாங்க, ஹரியானால பண்ணாங்க, இப்பொழுது பீகார் தேர்தலில் பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எந்த குழப்பம் வந்தாலும் அதற்கு தயாராக நாம் இருக்க வேண்டும். நேர்மையாக இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது நமக்கு பாதி வெற்றி, அதுக்கு மேல மக்கள் தயாராக இருக்காங்க வாக்களிக்கிறோம். நம்முடைய சாதனைகளை பார்த்துவிட்டு மக்கள் நீ புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த மக்களை நியாயமாக வாக்களிக்க விட வேண்டும். அது நம்முடைய வெற்றியை உறுதி செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வருகை தந்துள்ள நமது கழக துணை பொதுச் செயலாளர், நெல்லை மண்டல பொறுப்பாளர், கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களையும், மகேஷ் ராஜா அவர்களுக்கும், தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபால் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஏன் நன்றியை தெரிவித்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். டிசிஸ் சேர்மனாக போட்டிருக்கேன். ஷார்ட் ஆஃப் டைமில் நான் ஜோனல் சேர்மனாக போட்டிருக்காங்க. முக்கியமான வேலையில் நான் இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து கம்மியாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதாவது நான் வந்துருக்கேங்க. அக்காவுக்கு வந்து என்னை வந்து ஒரு போவோம். அப்போ அக்கா வந்து நானும் சுரேஷ் என் ஃப்ரெண்டு போவோம். அப்போ அக்கா அந்த டைமில் வந்து ஐயா வந்து அந்த டைம் ஆக்டிவாக செயல்பட்டு பல்வேறு பேர் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எல்லாத்தையும் அக்சஸ் நல்லா இருக்குது. நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசி